தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணகிரியில் அவரது சொந்த தொகுதியில் அதிமுக எம்எல்ஏ KP முனுசாமி அரசின் நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைக்க சென்றபோது திமுகவினர் தடுத்து நிறுத்திய விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ராமன் தொட்டி பகுதியில மத்திய அரசினுடைய PMGSY அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட உள்ள பணிகளுக்கான அடிக்கல் நாட்டும் விழாவில் வேப்பனஹள்ளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அஇஅதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளருமான KP முனுசாமி அவர்களை திமுகவை சேர்ந்தவர்கள் பங்கேற்க விடாமல் செய்திருப்பது என்பது கண்டனத்துக்குரியது என தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அரசின் திட்டங்களுக்கான துவக்க விழாவில் கலந்து கொள்வது என்பது மரபு என்றும், ஆனால் அரசியல் நாகரிகம் என்பது கொஞ்சம் கூட இல்லாமல் அதிகார போதையில மமதையில எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அவமதிக்கும் வகையில அராஜக போக்கோடு திமுக அரசு செயல்படுவதாகவும் இந்த நடவடிக்கைக்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவிப்பதாகவும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஒரு அரசியல் நிகழ்வு நடக்கும் போது அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த பகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அழைக்கப்படுவது என்பது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் அதிமுகவுடைய துணை பொதுச் செயலருமான KP முனுசாமி அந்த நிகழ்வுக்கு வரவிடாமல் தடுத்திருப்பது அப்படிங்கிறது ஒரு கண்டனத்துக்குரியது அப்படிங்கிறது கண்டனத்தை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். பாலுவேன். நன்றி அபினேஷ் விவரங்களுக்கு.